ஃபத்தேபூர் சிக்ரி இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆக்ரா மாவட்டத்தில் உள்ள ஒரு நகரம்னு சொல்லலாம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த நகரம் முகலாய பேரரசர் அக்பரால் கிபி 1570ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இது 1571ஆம் ஆண்டு முதல் 1585ஆம் ஆண்டு வரை பேரரசின் தலைநகரமாக செயல்பட்டதுன்னு சொல்லலாம். அதற்கப்புறம் இந்த நகரம் ஏன் கைவிடப்பட்டதுன்னு தெரியல. எஞ்சியிருக்கிற அரண்மனையும் மசூதியும் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருவதோடு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய களமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சரி, வரலாற்று பின்னணியில் என்ன கதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். முகலாய பேரரசரான அக்பரின் தந்தை உமாயூனுக்கு பின்னர் அக்பர் பேரரசராகிறாரு. தனது தந்தையும் பாட்டனும் இருந்து அரசாண்ட ஆக்ராவிலேயே அவரும் ஆட்சி செய்யணும் ஆசைப்படுறாரு. 1560களில் ஆக்ரா கோட்டையை அக்பர் மீளமைத்தார் அப்படின்னு சொல்லலாம். அவரது இந்து மனைவியான மரியம் உஸ் சமானி மூலமாக அவருக்கு முதலில் ஒரு மகனும் பின்னர் இரட்டை குழந்தைகளும் பிறந்தன. ஆனால் அந்த இரட்டை குழந்தைகள் இறந்துவிட்டன. அக்பர் சூஃபி பெரியவரான சிசுத்தி என்பவருடன் இது குறித்து ஆலோசித்தார். இந்த பெரியவர் ஆக்ராவுக்கு அருகில் இருந்த சிக்ரி என்னும் சிறிய நகரில் ஒதுங்கி வாழ்ந்து வந்தவர் ஆவார். அக்பருக்கு இன்னொரு மகன் பிறப்பான் என்றும் கூறினார். அவ்வாறே 1569இல் ஒரு மகன் சிக்ரியில் பிறந்தான். பெரியவரை கௌரவிக்கும் விதமாக அவனுக்கு சலீம் என்னும் பெயரிடப்பட்டது. இந்த குழந்தையை பின்னர் ஜஹாங்கீர் என்னும் பெயருடன் பேரரசனாக்கியது. அடுத்த ஆண்டில் அப்போது 28 வயதானராக இருந்த அக்பர் பெரியவரை கௌரவிப்பதற்காக சிக்ரியில் ஒரு அரண்மனையும் அரச நகரத்தையும் அமைக்க எண்ணினார். சலீம் சிசுட்டியின் சமாதி ஜுமா மசூதியின் வளாகத்துக்குள்ளேயே அமைந்துள்ளது. तुम्हें कैसे पूछ सकते हैं? करो कृपा मेरे ख्वाजा ஃபத்தேபூர் சிக்ரியிலேயே அக்பரும் அவரது புகழ்பெற்ற அரச சபையினரும் ஆகிய 9 மணிகள் பற்றிய கதை உருவானது. இங்கேயே நிலவரி, நாணயம், படை ஒழுங்குகள், மாகாண நிர்வாகம் என்பவை தொடர்பான புதுமைகள் எல்லாம் உருவாயிடுச்சுன்னு சொல்லலாம்.